வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதியுள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குருபலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குருபலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருபலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதுவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி, அதாவது 1ஆம் தேதி திருக்கணிதப்படி 1ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல் விஷயம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். 2வது விஷயம் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் மாற்றம் நிச்சயமாக இருக்குது.
அதில் முன்னேற்றங்கள் இருக்குது. முதல்ல மாற்றம், அடுத்து முன்னேற்றம். ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலையாக இருந்தாலும் சரி, வேலையிலையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அரசாங்கம், அரசியல் தொடர்புடைய காரியங்களில் ஈடுபடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அரசியலில் இருந்தீங்கன்னாலும் சரி, அரசாங்க ரீதியாக ஒரு அரசு வேலைக்கோ, இது மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஈடுபட்டிங்கனாலும் சரி, மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த டைம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க இருக்குது. வருமானமும் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். ஸோ சிறப்பான குரு பயிற்சி உங்களுக்கு. அன்பர்களே, நமக்கு இப்போ 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்றைக்கி நிகழக்கூடிய குரு பயிற்சியானது நம்மளுடைய ராசிக்கு 9, 12 கூடிய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச பலம் பெறாங்க. இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட நன்மைகள் காத்துட்ருக்கு. அதாவது 9ஆம் இடம்ன்ற பாக்கியஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம்ன்ற விரயஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அப்படிங்கிறது மூல நட்சத்திரம், துதிய திதி, கரசை காரணம், சுபநாமயோகம் அன்று நிகழக்கூடியது. அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் கஷ்டங்கள் இருந்தோ அவ்வளவு கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும். அப்படிங்கிறது 100க்கு 100% உண்மை. கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, பொருளாதாரம், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் நிறையவே இருக்குங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 1/3/2025 அன்னைக்கு சனி பயிற்சியானது. அப்போ 7.5 சனி அப்படிங்கிறது தொடக்கமான காலகட்டம் மேசராசிக்கு. அதுலேருந்து இப்போ வரைக்குமே மன அழுத்தங்கள், கவலைகள், சோர்வு, டென்ஷன், குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழிலுக்காக அலைஞ்சு கஷ்டப்பட்டது, இது மாதிரியான எண்ணற்ற துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி வந்தது தான் காரணம். பொருளாதாரம் அப்படின்றதுக்கு எங்கே பணம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு போயிருக்கும். கடன்கள், ஏகப்பட்ட கடன் ஆயிருந்திருக்கும். ஸோ கடன் மேலே கடன் வாங்கி கஷ்டப்பட்டது ஒரு காலம். ஆனால் கடனை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் என்ன? கணவன் யார், மனைவி யார், கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் புரிய வைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இது நாள் வரைக்கும் வாக்குவாதங்கள், சண்டைகள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், அடிதடி இதெல்லாம் போயிட்டே இருந்திருக்கும். தொழில் நஷ்டங்கள் பெரிய அளவில் இருந்திருக்கும். அப்போ இந்த நேரத்தில் தன்னுடைய அருமை பெருமை என்ன அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வச்சுக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இப்படி இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பாங்கு அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்துடும். ஸோ அப்படி வரும்போது குடும்பத்தில் ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி அப்படிங்கிறது கிடச்சிரும். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு திருமணமே ஆகலை, 25 வயசு சார், திருமண வயசில் இருக்கான் என் பையன், கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு சரி, வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன், வெளிநாட்டுக்கு போக முடியலை, சிரமமாக இருக்குது, பாஸ்போர்ட்டில் தப்பாக வந்துடுது, அதே மாதிரி விசா கிடைக்கல, எங்கே போனாலும் தட்டிக்கிட்டே போகுது, வேலை கிடைக்கல, தொழில் அமையலை, இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சிக்கு மேலே சரியான வேலைகள் அமையிறது, சரியான தொழில் வாய்ப்புகள் அமையிறது, சரியான சிந்தனைகள். ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த முடிவு கரெக்டாக இருக்கணும். குழப்பத்திலே ஒரு முடிவு எடுத்தோம்னா சரியாக இருக்காது. அதுதான் 12ஆம் இடத்து சனி. ஆனால் 4ஆம் இடத்துல உச்சம் பெற குரு அப்படிங்கிறதுனால சிந்தனைகள்லையும் மனசுலையும் ஒரு புத்துணர்ச்சியும் தெளிவும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த புத்துணர்ச்சியும் தெளிவும் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம போகிற பாதைகள் எல்லாமே நல்ல பாதையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேலே சொன்ன மாதிரி ஒரு இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, செஞ்சிருந்த தொழில் நல்லா போயிட்டு இருந்திருக்கும்.
தொழிலில் திடீர்னு ஒரு புரட்சி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இடத்த மாற்றிட்டு அங்கே போய் ஒரு சிக்கலில் உட்காந்துருவாங்க இந்த மேசராசிக்காரங்க. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு தான். ஏன்னா மேஷம் அப்படின்னாலே அவசரம்னு தான் அர்த்தம். இந்த அவசர முடிவுகள்னால பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிட்ட நீங்கள் இந்த குரு பயிற்சி வரும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது உணரக்கூடிய காலகட்டம் வரும். அப்படி வந்ததுக்கு பிறகு இனி சரியான பாதையில் போகணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தெளிவாக பொறுமையாக கணவன் மனைவிக்கிட்டே இருக்கட்டும், குடும்பத்திலே இருக்கட்டும், எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு தெளிவான முடிவை எடுத்து அதுக்கு பிறகு ஒரு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அங்கே போகும்போது அதில் ஒரு வெற்றி கிடைக்கும், அதில் ஒரு பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை எப்படி கட்டுறது அப்படிங்கிறதுக்கான வழி சோர்ஸ் வாழ்க்கை துணையிட்டிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கடனை பாதி கட்டிட்டீங்க அப்படின்ற போதே நிம்மதி கிடச்சிரும். அல்லது நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு ஒரு பணம் அர்ஜெண்ட்டாக கேட்டிருப்பாங்க, நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் வந்திருக்கும். பணம் கொடுக்கும்போது பணம் கொடுத்துட்டோம், வருமா வராதா, இவங்களை நம்பி கொடுக்கலாமா கூடாதா அப்படின்ற ஒரு தயக்கத்தோடய கொடுத்துருப்பீங்க. அந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு, இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி புரிஞ்சுக்கிட்டு, நம்மளை நம்பி பணம் கொடுத்தாங்க, அவங்க பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ரெடி பண்ணி பணத்தை மீண்டும் கொடுத்து உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழிவகையில் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலைகளிலே முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கும் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையிலிருந்து ஒரு நிம்மதியை ஏற்படுத்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் நிகழ்துங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறாங்க. அப்போ ஒரு பணம் நீங்கள் கொடுத்து வச்சுருந்துருக்கலாம், அது வர வேண்டிய பணம், அது உங்களுடைய பணம், அல்லது அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு பணம், அல்லது உயில் சொத்து, அல்லது ஷேர் மார்க்கெட்லேருந்து ஒரு அமௌண்ட்டு ஷேர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது லாஸ் ஆகாமல் பெரிய ஒரு லாபத்தோடு உங்களுக்கு வரும். அந்த லாபத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிற காலகட்டம் இப்போதைக்கு வரும். அதே மாதிரி திடீர் முன்னேற்றம் வாழ்க்கையில் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு லிஃப்ட்டு வளர்ச்சி தான். அது படிக்கட்டில் ஏறுறதுக்கும் லிஃப்ட்டில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. படிக்கட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறணும், லிஃப்ட் சர்ன்னு கூட்டு போயிடும். அப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களை லிஃப்ட்டில் ஏற்றுற மாதிரி டக்குன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே மேலே நிற்பீங்க. ஸோ அந்த மேசராசிக்காரங்களுக்கு நம்ப முடியாது தான், ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது லிஃப்ட்டில் மேலே ஏறுற மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்து ராகு, வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்யணும். ஆனால் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் அடிமை வேலை செய்யக்கூடிய யோகம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கூடி வரும். பொதுவாகவே மேசராசிக்காரங்க அப்படின்னாலுமே யாருக்கிட்டையும் போய் அடிமையாக வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ராசியினுடைய அமைப்பே அப்படி தான். சுயமாக முடிவெடுப்பாங்க, அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு நானே ராஜா அப்படிங்கிற கான்செப்டில் தான் அவங்க ஓடிட்டுருப்பாங்க. ஸோ தொழில் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நொடிஞ்சு போனாலும் வேலைக்கு போகக்கூடியவங்க, ஜாபில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். என்ன ஜாபாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ஒரு சிஸ்டம் ஒர்க்கு, மரியாதைக்குரிய வேலை அல்லது அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம். நீங்கள் மேசராசியாக இருந்து அரசு பதவியில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முழு யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. ஒன்றும் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி வேலையே இல்லை சார், சும்மாவே இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களை தேடி கதவை தட்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னேற்றத்தை அடைங்க அப்படின்றது நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய சுருதி பாடல் படி பலன் எடுத்தோம் அப்படின்னா, பதியில் பலவித தோடம் மாதே பகருமோர் எதிரிக்கு உற்சாகம்
4 விதியில் சூதுகளாடி புவியில் விளங்கும் யாவற்றையும் தோத்தார் ஐவர் அப்படின்னு வரும். அப்படின்னா அந்த பஞ்சபாண்டவர்கள் சூதுகளாடி தோற்ற காலகட்டம் தான் 4ஆம் இடத்துக்கு குரு வர்ற காலகட்டம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி மேசராசிக்கு வரும்போது மட்டும் மேசராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்தது தவறு தான். ஆனால் உச்சமடைஞ்ச குருவாக வந்திருக்கிறது யோகம், முழு யோகம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நன்மைகள் மிக 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 அதிகம். மிக மிகன்னா 99.9% நன்மைகள் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்திருக்கு உங்களுக்கு. உங்களுடைய சுயஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்டங்களை நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்க. வாழ்க்கையில் எட்ட முடியாத உயரத்துக்கு நீங்கள் போவீங்க. இது ஒன்று வார்த்தை ஜாலம்லாம் இல்லை, நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். பேச்சில் 12 ராசிக்கும் நம்ம பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதேமாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.